வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலமானார். பிரதமர் நேரில் அஞ்சலி. அயோத்தியில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராமர் கோவில் கட்டப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெறும் போது மற்ற துறையினரும் போராட்டத்தை அறிவித்து அரசை மிரட்டி பார்ப்பது ஏற்புடையதல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மூட வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விரிவான செய்திகள். நாட்டின் 125 கோடி மக்களும் 125 கோடி கனவுகளை காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இருந்து நாடு முழுவதிலும் உள்ள 2000 மாணவர்களுடன் காணொலி காட்சி மூலம் பரீட்சா பே சர்ச்சா என்று பெயரிடப்பட்ட தேர்வுகளுக்கு தயாராவது குறித்த கலந்துரையாடலில் மாணவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலளித்தார். மாணவர்களுடன் பேசிய அவர், மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் ஆதரவை நினைவு கூர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே சமயம் பெற்றோர்கள் தங்களுடைய முழு கனவையும் குழந்தைகள் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் தரக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தன்மையும் திறமையும் உள்ளதாக தெரிவித்த அவர், அவர்களுடைய கனவுகளுக்கு ஏற்றவாறு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமது சமூகம் குறிக்கோள்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்மறை சிந்தனைகளை புறந்தள்ளி நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். हमारे देश के पूर्व रक्षा मंत्री श्रीमान जॉर्ज फर्नांडिस का निधन, जुझारू नेता थे. जन्मभूमि कहीं, कर्मभूमि कहीं, जनप्रतिनिधित्व कहीं, एक प्रकार से पूरे भारत में रचे बसे थे वो. தம்மை குறிக்கோள் நிறைந்த மனிதனாக அனைவரும் குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் குறிக்கோள்களுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்த பிரதமர், நம்மை நாமே ஆய்வுபடுத்திக் கொள்வதன் மூலம் சமூகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று கூறினார். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கடினமான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நமக்கு சவாலாக திகழக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் நம்மை செம்மைப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகள் எத்தகைய மதிப்பெண்களை பெற்றாலும் பெற்றோர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றும், நல்ல சிந்தனைகளை குழந்தைகளின் மனதில் விதைப்பது முக்கியமான உந்து சக்தி என்றும் அவர் கூறினார். தேர்வுக்காக மட்டும் கற்றலை வைத்துக் கொள்ளாமல் அறிவை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ऐसा न हो इसका हमने पूरा ध्यान रखना चाहिए. लेकिन माँ बाप ऐसा क्यों करते हैं? उसके पीछे एक मनोवैज्ञानिक कारण है, और मनोवैज्ञानिक कारण यह है कि वे कभी कभी अपने यार दोस्तों या फैमिली फंक्शन में या सोशल फंक्शन में जाते हैं तो अपने बच्चे का रिपोर्ट कार्ड अपना विजिटिंग कार्ड बना करके ले जाते हैं. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காலை காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர் நரேன் நேரலை மேலாண்மை குறித்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், அனைவருக்கும் 24 மணி நேரமே உள்ளதாகவும் அவரவர் பணிகளுக்கு ஏற்றவாறு நேரத்தை கையாள வேண்டும் என்றும் கூறினார். முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை முதலில் முடித்துவிட்டு மற்ற பணிகளை பட்டியலிட்டு செய்ய வேண்டும் என்று பிரதமர் அறிவுரை வழங்கினார். நேர மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுவோர் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவாத நிகழ்ச்சி குறித்து பேசிய கேந்திரிய வித்யாலயாவின் தலைமை ஆசிரியர் பிந்து,
இதுவரை எந்த ஒரு பிரதமரும் மாணவர்களோடு இத்தகைய கலந்துரையாடலை நடத்தவில்லை என்றும் பிரதமர் மோடி மாணவர்களுக்கு தேர்வு நேரத்தில் தகுந்த அறிவுரைகளை வழங்கியுள்ளார் என்றும் மகிழ்ச்சியை தெரிவித்தார். மதுரையில் பிரதமரின் காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொண்டதாகவும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பிரதமரின் கருத்துக்கள் ஊக்கமளிப்பதாக இருந்தது என்றும் கூறியுள்ளனர். மதுரை நரிமேடு கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியருடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அவர்கள் பிரதமரின் உரை தங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கியுள்ளதாக கூறினர். குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு இடையே நல்ல புரிதல் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பிறந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் அமைச்சரவையில் 1998 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அதற்கு முன்பு VP சிங் பிரதமராக இருந்தபோது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 1998 ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற கார்கில் போரில் வாஜ்பாய் தலைமையின் கீழ் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது. தனது பதவிக்காலத்தில் பொக்ரான் அணு ஆயுத சோதனையை நடத்த வேண்டும் என அவர் வெளிப்படையாகவே குரல் கொடுத்தார். ஜனதாதள கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணியாற்றிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தொழிற்சங்க தலைவராக இருந்து தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்தவர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய போது அதை கடுமையாக எதிர்த்தார். பின்னர் அமைக்கப்பட்ட மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அமைச்சரவையிலும் அவர் பணியாற்றினார். அண்மை காலமாக பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடலுக்கு இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பல்வேறு காலகட்டங்களில் முக்கிய பதவிகளில் நாட்டிற்கு சேவையாற்றியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவர் பணியாற்றிய போது அவருடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது என்று தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் தமது வாழ்நாள் முழுவதும் ஜனநாயகத்திற்காகவே பாடுபட்டவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தொழிலாளர் நலனுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் தொண்டாற்றியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மிக சிறந்த பண்புடைய எளிமையான நல்ல மனிதர் அவர் என்று வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். தமது இரங்கல் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதிக்காக பணியாற்றிய தலைவர்களில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முக்கியமானவர் என்றும் ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றிய போதும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய போதும் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய நேர்மையான பண்பு நினைவு கூறத்தக்கது என்றும் பிரதமர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவு வருத்தத்தை தருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாதுகாப்பு அமைச்சராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பணியாற்றிய போது கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதையும் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தப்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜார்ஜ் பெர்னாண்டஸின் மறைவு வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட செயலாற்றியவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சோசியலிச உணர்வுகளின் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய அவரது மறைவு மிகப்பெரிய பேரிழப்பு என்று அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அயோத்தி விவகாரத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் சர்ச்சையில்லாத மற்ற பகுதிகளை ராமஜென்ம பூமி நிவாஸ் அமைப்பிடம் ஒப்படைக்க அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2010 அளித்த தீர்ப்பை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கு அரசியல் சாசன அமர்வு முன்பு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் அயோத்தியில் சர்ச்சையில்லாத நிலங்களை அதன் உரிமையாளர்களுக்கு திரும்ப வழங்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது.
ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாயை உறுதி செய்யும் திட்டத்தை தேர்தல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளதாக பிஜேபி விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத், அண்மையில் நடைபெற்ற ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தல்களில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்த காங்கிரஸ் கட்சி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். 58 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி ஏழைகளுக்கான திட்டத்தை ஏன் அமல்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாமல் மக்களை ஏமாற்றுவதற்காக இத்தகைய வாக்குறுதியை ராகுல் காந்தி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அயோத்தியில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராமர் கோவில் கட்டப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் சாசனத்தின்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பிஜேபி நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கூறினார். ஏற்கனவே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர், அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி வழக்கில் கையகப்படுத்தப்பட்ட சர்ச்சையில்லாத 67 ஏக்கர் நிலத்தை அதன் உரிமையாளர்களுக்கு திருப்பி வழங்க அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய அரசின் மனு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த விவகாரத்தில் அரசு முறையான கொள்கை முடிவு எடுத்திருப்பதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட முப்படையினர் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை ராஜ்பாத்தில் உள்ள விஜய் சதுக்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற ராணுவம், கடற்படை, விமானப்படையினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முப்படையினரின் குழல் இசை கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இசை அணிவகுப்பை நடத்தினர். வண்ணமயமான இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். பாசறை திரும்பும் நிகழ்ச்சி முடிவுற்ற நேரத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் சவுத் பிளாக், நார்த் பிளாக் கட்டடங்கள் மின்னொளியில் ஜொலித்த காட்சி காண்போரின் கண்களை கவரும் வகையில் இருந்தன. நமஸ்கார், ஜெய் ஹிந்த். ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்று வரும்போது மற்ற அரசு துறை ஊழியர் அமைப்புகளும் போராட்டத்தை அறிவிப்பது அரசை மிரட்டி பார்ப்பதை போல் உள்ளதாகவும் இத்தகைய செயல்கள் ஏற்புடையது அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆசிரியர் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய கோரி கடந்த 2017ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு விசாரணை நீதிபதி கிருபாகரன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஜாக்டோ ஜியோ தரப்பு வழக்கறிஞரும் அரசு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். அப்போது தமிழக முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினால் போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக ஜாக்டோ ஜியோ வழக்கறிஞர் கூறினார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர், ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியாது என்றும் கூறினார். தற்போதைய நிலவரப்படி 90% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை பட்டியலிட்ட அவர் சமுதாயத்தின் நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய நீதிபதி, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இரு தரப்பினரும் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த விவகாரத்தில் மற்ற அரசு துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருப்பது அரசை மிரட்டுவது போல் உள்ளதாகவும் இதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவான அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பாக 8283 கோடி ரூபாயுடன் அரசின் பங்களிப்பாக 8283 கோடி ரூபாயும் சேர்த்து அதன் வட்டியாக 5252 கோடி ரூபாய் என மொத்தம் 21820 கோடி ரூபாய் பொது கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதியம் முறையாக பராமரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகாத்மா காந்தி நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி அந்த கடையை அகற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவ்வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் அக்கடையை அகற்றுவது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நாளை மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாளை ஒருநாள் மட்டும் மூட உத்தரவிட்டு வழக்கை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை, கோவையில் செயல்பட்டு வரும் நகைக்கடை, ஜவுளிக்கடை, சூப்பர் மார்க்கெட்டுகள் விற்பனை விவரத்தை வருமான வரித்துறைக்கு சரிவர தெரிவிக்காமல் வரி ஏய்ப்பு செய்து வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் முக்கிய நிறுவனங்கள் தாக்கல் செய்திருந்த வருமான வரி விவரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பல நிறுவனங்களில் வருமானத்திற்கு ஏற்ப வரி செலுத்தாதது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரி ஏய்ப்பு செய்த வணிக நிறுவனங்களின் பட்டியல் எடுக்கப்பட்டது. இன்று காலை சென்னையில் 74 வணிக நிறுவனங்களின் கடைகள், அலுவலகங்கள், குடோன்களில் ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் கோவையிலும் சில இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத பணம், ஆவணங்கள் எவ்வளவு கைப்பற்றப்பட்டன என்பதை சோதனையின் முடிவில் வெளியிட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய அளவில் நடைபெற்ற ஆரோக்கிய பாரதம் பயண நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டிற்கு சிறந்த மாநிலத்திற்கான விருது மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைத்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே இந்த விருதினை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கரிடம் வழங்கினார். இந்த விழாவில் மதுரை மற்றும் சிவகாசி மாவட்டங்களுக்கான விருதும் வழங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் ஆரோக்கிய பாரத விழிப்புணர்வுக்காக 6 குழுக்கள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தின. இதில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சிறப்பான முறையில் ஆரோக்கியமான உணவு குறித்து பிரச்சாரம் செய்ததற்காக சிறந்த மாநிலத்திற்கான ஆரோக்கிய பாரத விருது வழங்கப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலுடன் தமிழக சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்துவதற்கான சூழல் ஏற்படும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த செற்றப்பட்டியில் கிராம சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் திமுக மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என அவர்கள் எதிர்பார்ப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த ஓராண்டுகளாக தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக உள்ளதால் அங்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அங்கு தேர்தல் நடத்தினால் திமுக வெற்றி பெறும் என்பதற்காகவே தேர்தலை மாநில அரசு தள்ளி போட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பிரதான கால்வாயின் 1, 2, 3 மற்றும் 4வது பாசனத்திற்காக வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 20 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, நான்குநேரி, ராதாபுரம், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், திருச்செந்தூர் ஆகிய வட்டங்களில் உள்ள 22,852 விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 5 ஆண்டுகளில் $5 பில்லியன் முதலீட்டில் தொழிற்சாலைகளை தொடங்க மொபைல் நிறுவனங்கள் வரைவு திட்டம் அளித்துள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதனையொட்டி நிதின் ஆயோக் அதிகாரிகள் மற்றும் தொழில் துறையினருடனான ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் புதுச்சேரியில் தொழில் தொடங்க மொபைல் தொழிற்சாலைகள் முன்வந்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக 5 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கொடநாடு வீடியோ விவகாரத்தில் டெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு 4 வார கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாட்டில் 2017ஆம் ஆண்டு காவலாளிகள் கொலை விவகாரத்தில் மேத்யூ சாம்வேல் வெளியிட்ட ஆவணப்படம் சர்ச்சைக்குள்ளானதை அடுத்து அவர் மீது கலவரம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேத்யூ வழக்கு தொடர்ந்தார். இதில் மேத்யூ மீதான வழக்கு விசாரணைக்கு 4 வார கால தடை விதித்து வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வழக்கை ஒத்திவைத்தார்.
துப்புரவு பணியாளர்களின் வருங்கால வைப்பு நிதியை பணியாளர்களின் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் மற்றும் அவர்களின் தினக்கூலி 365 ரூபாய்க்கு குறையாமல் இருக்க வேண்டும் என தேசிய துப்புரவு பணியாளர்கள் மறுவாழ்வு ஆணைய உறுப்பினர் ஜெகதீஷ் ஹர்மானி மாவட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் துப்புரவு பணியாளர்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஜெகதீஷ் ஹர்மானி துப்புரவு பணியாளர்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். சட்டவிரோத தொலைபேசி முறைகேடு வழக்கில் நாளை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெறும் குற்றச்சாட்டு பதிவுக்கு மாறன் சகோதரர்கள் உட்பட 7 பேர் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் பணியாற்றிய போது தனது சகோதரரின் தொலைக்காட்சிக்கு முறைகேடாக தொலைபேசி இணைப்புகளை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. கொடைக்கானலில் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள 43 கட்டடங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் இன்று சீல் வைக்கப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் நகராட்சி ஆணையாளர் முருகேசன் தலைமையில் அலுவலர்கள் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைத்தனர். இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தொழில்நுட்ப கழகத்தின் மயிலம்மா என்ற பழங்குடி இனத்தை சேர்ந்த போராளியின் வாழ்க்கை குறித்த புத்தகத்தின் ஆங்கில மறுபதிப்பு இன்று வெளியிடப்பட்டது. புத்தகத்தை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் முதல்வர் பேராசிரியர் மகேஷ் பஞ்சன்குலா வெளியிட்டார். அப்பல்கலைக்கழகத்தின் சமூக அறிவியல் துறையின் பேராசிரியர் ஸ்வர்ணலதா ரங்கராஜன் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். சென்னையில் தெற்கு ரயில்வேயின் பழமை வாய்ந்த பொருட்கள் குறித்த கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அலுவலகத்தில் தொடங்கியுள்ள இந்த கண்காட்சியில் ரயில்வே துறையில் பழமையான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூர் சுங்கச்சாவடியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 25,000 லிட்டர் எரிசாராயம் இன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு கூறியிருக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து நாமக்கல் வழியாக கேரளத்திற்கு கடத்த முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் இந்த எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதாக, கடத்தலில் ஈடுபட்ட வாகனமும் இதில் சம்பந்தப்பட்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட எரிசாராயம் ஆய்வகத்தில் சோதனை செய்யப்பட்டு பின்னர் அழிக்கப்படும் என்று அவர் கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதல் முறையாக பலூன் குழாய் மூலம் இதயத்தில் அயோடிக் வால்வ் மாற்றும் புதிய சிகிச்சை முறை அறிமுகம் செய்யப்பட்டது. வேறு ஆபத்தான காரணிகளால் இதய அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நோயாளிகளுக்கு கத்தி இல்லாத இந்த புதிய சிகிச்சை முறை ஒரு வரப்பிரசாதம் என்று கூறப்படுகிறது. இந்த சிகிச்சையை 69 வயதான முதியவர் ஒருவருக்கு செய்யப்பட்டது. கத்தியின்றி மயக்க மருந்து இன்றி தமனியில் சிறு ஊசி மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த சிகிச்சை முறை மிகவும் எளிமையானது. இம்முறையை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் விரைவில் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்மின் திட்டத்தை பாகிஸ்தான் பிரதிநிதிகள் இன்று பார்வையிடுகின்றனர். இதற்காக புதுதில்லி வந்தடைந்த அவர்கள் ஜம்மு காஷ்மீர் சென்று இந்நீர்மின் திட்டத்தை பார்வையிடுகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960ஆம் ஆண்டு இண்டஸ் நீர் மேலாண்மை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி இண்டஸ் பகுதியில் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் இருதரப்பு அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள இரும்புத்தாது சுரங்க வளாகத்தில் பயன்பாட்டில் இல்லாத அணை உடைந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது. 279 தொழிலாளர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் ராணுவத்தினரும் மீட்பு குழுவினரும் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக மினாஸ் கிராய்ஸ் தீயணைப்பு துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரேசில் துணை அதிபர் ஹாமில்டன் மௌரோ கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிபருக்கும் இடையே நிலவிய பிரச்சினை முடிவுக்கு வந்திருப்பதால் ஆண்டுதோறும் நடைபெறும் அதிபரின் பாரம்பரிய உரை நிகழ்ச்சியின் தேதி முடிவு செய்யப்பட்டதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறினார். முன்னதாக இன்று அமெரிக்க அதிபர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றவிருந்தார். ஆனால் அவரது சுவர் எழுப்பும் திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்காததால் அரசு செலவினங்களுக்கான நிதியை ஒதுக்கும் மசோதாக்களுக்கு அதிபர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார்.
இதனால் அமெரிக்க அரசு துறைகள் ஒரு மாதத்திற்கும் மேலாக முடங்கியிருந்தன. இனி வருவது வணிகச் செய்திகள். ஹஜ் பயணிகளுக்கான விமான கட்டணத்தின் மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் ஹஜ் பயணிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 113 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறினார். இந்த ஆண்டு முதன்முறையாக 2340 பெண் பயணிகளும் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்குச்சந்தைகள் இன்று இறங்கு முகத்தில் வணிகமாயின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்றைய வர்த்தக நேர இறுதியில் 64 புள்ளிகள் குறைந்து 35,592 வணிகமானது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 9 புள்ளிகள் குறைந்து 10,652 நிலை பெற்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,160 ரூபாய். 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 3,145 ரூபாய். பார் வெள்ளி கிலோ ஒன்றுக்கு 43,600 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளியின் விலை 43 ரூபாய் 60 காசுகளாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 90 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 69 ரூபாய் 61 காசுகளாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மவுண்ட் மவுண்ட்கனூவில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களம் இறங்கிய நியூசிலாந்து மகளிர் அணி 44 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன் எடுத்தது. இந்திய அணி சார்பில் கோஸ்வாமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய மகளிர் அணி 35 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்திய அணியின் மந்தானா ஆட்டமிழக்காமல் 90 ரன் எடுத்தார். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்த அளவில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று அது தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பனிச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணாலியில் உள்ள பனி மற்றும் பனிச்சரிவு ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மலைச்சரிவு பிரதேசங்களில் வாழும் மக்கள் அடுத்த 2 நாட்களுக்கு பனிச்சரிவு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு பத்திரமான இடங்களில் தங்கியிருக்குமாறு அது கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக ஷிம்லா, சம்பா, லாஹால் ஸ்பிட்டி, குலு, கினார் மாவட்டங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலமானார். பிரதமர் நேரில் அஞ்சலி. அயோத்தியில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ராமர் கோவில் கட்டப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெறும் போது மற்ற துறையினரும் போராட்டத்தை அறிவித்து அரசை மிரட்டி பார்ப்பது ஏற்புடையதல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை நாளை ஒரு நாள் மூட வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.